உங்களுக்கு ஒரு பெரிய பொய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறோம். நேரம், உழைப்பு, அன்பு என அனைத்தையும் வாரி வழங்குவது ஒரு நல்ல மனிதனின் அடையாளம் என்று சமூகம் சொல்கிறது. ஆனால் இங்கே ஒரு முரண்பாடு உள்ளது. நீங்கள் அனைத்தையும் கொடுத்துக்கொண்டே இருந்தால் இறுதியில் உங்களிடம் மிஞ்சுவது வெறும் வெறுமை மட்டுமே. எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் மனிதர்களை உலகம் கொண்டாடுவதில்லை, அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறது. இதுதான் கசப்பான உண்மை. இன்னைக்கு நாம் பார்க்கப் போவது நீங்கள் ஒருபோதும் எந்தச் சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாத 5 முக்கியமான விஷயங்களைப் பற்றி. அவர்கள் எவ்வளவு கெஞ்சிக் கேட்டாலும் அல்லது உங்களை வற்புறுத்தினாலும் இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. இது ஏதோ சாதாரண தத்துவ வகுப்பு அல்ல. இது உங்கள் மனதை ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றுவதற்கான ஒரு உளவியல் பயிற்சி. இந்த ரகசியங்கள் உலகை ஆளும் 1% ஆண்களுக்கு மட்டுமே தெரிந்தவை. நீங்கள் அந்த எலைட் கூட்டத்தில் இணையத் தயாரா? அப்படியானால் இந்த 5 விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையின் பார்வையை முற்றிலுமாக மாற்றப்போகிறது. இந்த காணொளியின் இறுதியில் நீங்கள் இதுவரை செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய தவறுகளை உணர்வீர்கள். உங்களில் எத்தனை பேர் அந்த தவறுகளை செய்தீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லத் தயாராக இருங்கள். இன்றைய நவீன உலகில் ஆண்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உடல் சோர்வு அல்ல, மனச்சோர்வு. எங்கு பார்த்தாலும் கவனச் சிதறல்கள், தேவையற்ற விவாதங்கள், மற்றவர்களின் உணர்ச்சிகரமான நாடகங்கள். ஒரு சராசரி மனிதன் தினமும் தனது மன ஆற்றலை தகுதியில்லாத மனிதர்களுக்காக வீணடித்துக் கொண்டிருக்கிறான். சமூக ஊடகங்கள், அலுவலக அரசியல்கள், உறவுகளில் ஏற்படும் விரிசல்கள் என அனைத்திற்கும் உங்கள் எதிர்வினையை இந்த உலகம் கோருகிறது. நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ முயற்சிக்கும்போது உங்கள் சுயத்தை இழக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறீர்கள். இது ஏன் நடக்கிறது? ஏனென்றால் எது நமது, எது மற்றவர்களுடையது என்ற தெளிவான எல்லைக்கோடு நம்மிடம் இல்லை. இங்குதான் நவீன ஸ்டோயிசிசம் நமக்கு கை கொடுக்கிறது. இது பழங்கால புத்தகங்களில் தூங்கும் வரிகள் அல்ல. இது இன்று, இப்போது உங்கள் மனதை காக்கும் ஒரு கேடயம். ஸ்டோயிசிசம் என்பது உணர்ச்சியற்ற கல்லாக மாறுவது அல்ல. அது உங்கள் உணர்ச்சிகளின் எஜமானனாக மாறுவது. புயல் வீசும்போதும் அசையாமல் நிற்கும் ஒரு மலை போன்ற மன உறுதியை பெறுவது. இன்று நாம் பேசப்போகும் விஷயங்கள் உங்களை பலவீனப்படுத்தும் சங்கிலிகளை உடைத்தெறியும். உங்கள் மனதின் அதிகாரத்தை மீண்டும் உங்கள் கைகளில் கொண்டு வரும். எனவே கவனமாக செவிமடுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்மனதிற்கான ஒரு கட்டளை. முதல் விஷயம், உங்கள் உணர்ச்சிபூர்வமான எதிர்வினை. இதை ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுக்காதீர்கள். இதுதான் பெரும்பாலான ஆண்கள் செய்யும் முதல் மிகப்பெரிய தவறு. ஒரு நிமிடம் ஆழமாகச் சிந்தித்துப் பாருங்கள். யாராவது உங்களை அவமதிக்கிறார்கள் அல்லது கோபப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையில் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒரு தூண்டிலை வீசுகிறார்கள். நீங்கள் கோபப்படும்போது அல்லது பதற்றமடையும் போது நீங்கள் அந்த தூண்டிலை விழுங்குகிறீர்கள். அவர்கள் உங்கள் சொத்துக்களையோ பணத்தையோ திருடவில்லை. அவர்கள் உங்கள் மனதின் கட்டுப்பாட்டை திருடுகிறார்கள். ஒரு வலிமையான ஆண் தனது மனதின் ரிமோட் கண்ட்ரோலை ஒருபோதும் மற்றவர்களின் கைகளில் கொடுக்க மாட்டான். உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது உங்கள் பலவீனம் அல்ல, ஆனால் அதை மற்றவர்கள் தீர்மானிக்க அனுமதிப்பதுதான் பலவீனம். உங்கள் அமைதிதான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை ஒரு பொம்மலாட்டக்காரனின் உருவகமாக பாருங்கள். உங்கள் உணர்ச்சிகள் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தால் யார் வேண்டுமானாலும் உங்களை ஆட்டிப்படைக்கலாம். ஒரு சிறிய விமர்சனம் உங்களை வீழ்த்திவிடும். ஒரு சிறிய பாராட்டு உங்களை வானத்தில் பறக்கச் செய்யும். இது ஒரு அடிமையின் மனநிலை. அந்த உணர்ச்சிக் கயிறுகளை அறுத்து எறியுங்கள். நீங்கள் ஒரு இரும்புச் சுவர் போல மாற வேண்டும். உங்கள் மீது மோதும் எந்த ஒரு எதிர்மறை சொல்லும் பட்டுத் தெறித்து விழ வேண்டும். உங்களை விமர்சிப்பவர் உங்கள் அமைதியை பார்த்து பயப்பட வேண்டும். இதுதான் உண்மையான ஆளுமை. அவர்கள் உங்களை கோபப்படுத்த முயற்சிக்கும்போது நீங்கள் அமைதியாக ஒரு புன்னகையுடன் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் தோற்றுப்போகிறார்கள். உங்கள் அதிகாரத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். இங்கு ஒரு பெரிய கட்டுக்கதையை நாம் உடைக்க வேண்டும். உடனடியாக பதிலடி கொடுப்பதுதான் வீரத்தின் அடையாளம் என்று பலர் நினைக்கிறார்கள். உங்களை யாராவது தாக்கினால்
உடனே திருப்பித் தாக்க வேண்டும் என்று திரைப்படங்கள் கற்பிக்கின்றன. ஆனால் உளவியல் ரீதியாக அது முட்டாள்தனம். உடனடியாக பதிலளிப்பது என்பது சிந்தனையின்றி செயல்படுவது. அது மிருகங்களின் குணம். உயர்ந்த மனிதர்களின் குணம் அதுவல்ல. உயர்ந்த சிந்தனை கொண்ட ஒரு ஆண் பதிலளிப்பதற்கு முன் ஒரு வினாடி இடைவெளி விடுவான். அந்த ஒரு வினாடி அமைதி 1000 வார்த்தைகளுக்குச் சமமானது. அந்த அமைதியில் அவன் சூழ்நிலையை அளவிடுகிறான், தனது எதிர்வினையை தேர்ந்தெடுக்கிறான். எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்ற கலை தெரிந்தவனே உண்மையான வெற்றியாளன். உங்கள் உணர்ச்சிகளை மற்றவர்களுக்கு கொடுப்பது வெறும் மன உளைச்சலை மட்டும் ஏற்படுத்துவதில்லை. அது உங்கள் மதிப்புமிக்க நேரத்தையும் கவனத்தையும் திருடுகிறது. நீங்கள் ஒருவருடன் கோபப்படுகிறீர்கள் என்றால் அடுத்த பல மணி நேரங்களுக்கு உங்கள் மனம் அதையே நினைத்துக் கொண்டிருக்கும். உங்கள் வேலை, உங்கள் லட்சியம் என அனைத்தும் அந்த ஒரு கணத்தின் கோபத்தால் பாதிக்கப்படும். ஆக நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பது உங்கள் கோபத்தை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியையும் தான். அதனால்தான் சொல்கிறேன், உங்கள் எதிர்வினையை எவருக்கும் எளிதில் கொடுத்து விடாதீர்கள். அதை உங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருங்கள். இது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான படியாகும். இரண்டாவது விஷயம், மற்றவர்களின் நாடகங்களுக்கான உங்கள் மன ஆற்றல் மற்றும் நேரம். இது மிகவும் ஆபத்தான ஒன்று. நேரம் என்பது இந்த உலகத்தில் திரும்பப் பெற முடியாத ஒரே சொத்து. பணத்தை இழக்கலாம், மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் வீணான ஒரு நிமிடத்தை கூட கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இப்படிப்பட்ட விலைமதிப்பற்ற நேரத்தை மற்றவர்களின் தேவையற்ற பிரச்சினைகளுக்காக நீங்கள் ஏன் செலவிட வேண்டும்? பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் சொந்தத் தவறுகளால் உருவாக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு மற்றவர்களின் அனுதாபத்தையும் நேரத்தையும் தேடுகிறார்கள். அவர்கள் உங்களை ஒரு குப்பைத் தொட்டியைப் போல பயன்படுத்த நினைக்கிறார்கள். உங்கள் காதுகளை அவர்களின் புலம்பல்களால் நிரப்ப விரும்புகிறார்கள். இதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். இது ஒரு இருண்ட சுழல் போன்றது. மற்றவர்களின் குழப்பங்களுக்குள் நீங்கள் நுழையும் போது அந்தச் சுழல் உங்களையும் உள்ளே இழுத்துக்கொள்ளும். உடைய விரும்பும் ஒரு பொருளை நீங்கள் எவ்வளவு ஒட்ட வைத்தாலும் அது மீண்டும் உடையும். அதுபோலவே எப்போதும் பிரச்சினைகளில் உழல விரும்பும் மனிதர்களை உங்களால் ஒருபோதும் திருத்த முடியாது. அவர்கள் தங்கள் நாடகங்களில் வாழப் பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு தீர்வு தேவையில்லை, பார்வையாளர்கள் மட்டுமே தேவை. ஒரு வலிமையான ஆணாக நீங்கள் அவர்களின் நாடகத்திற்கு பார்வையாளனாக மாற மறுக்க வேண்டும். உங்கள் செவிகளும் உங்கள் நேரமும் விலையுயர்ந்தவை. அவற்றை உங்களின் சொந்த வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உயர்ந்த சிந்தனை கொண்ட ஆண்களின் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் தங்கள் கவனத்தை ஒரு அரணை போல பாதுகாக்கிறார்கள். எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இல்லை என்று சொல்லப் பழகியவர்கள் அவர்கள். யாராவது வந்து தங்கள் தேவையற்ற கதைகளை கூறத் தொடங்கினால் அதை உடனடியாக நிறுத்தும் தைரியம் அவர்களிடம் உண்டு. இது என்னுடைய பிரச்சனை அல்ல என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. உங்கள் கப்பல் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே உங்களால் பயணத்தை தொடர முடியும். மற்றவர்களின் ஓட்டையான கப்பலில் ஏறி நீங்களும் மூழ்கிப் போவது முட்டாள்தனம். உங்கள் நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இன்னொரு ஆபத்தும் ஒளிந்துள்ளது. நீங்கள் அவர்களின் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து உங்கள் நேரத்தை செலவிடும்போது உங்கள் சொந்த கொள்கைகளிலும் உங்கள் வாழ்க்கை பாதையிலும் நீங்கள் சமரசம் செய்யத் தொடங்குகிறீர்கள். அவர்களை மகிழ்விப்பதற்காக உங்கள் சொந்த தேவைகளை நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள். இங்கிருந்துதான் ஒரு மனிதனின் வீழ்ச்சி தொடங்குகிறது. நேரம் என்பது ஒரு நாணயம். அதை உங்கள் எதிர்காலத்திற்கான முதலீடாக மாற்றுங்கள். மற்றவர்களின் தற்காலிக நாடகங்களுக்கான கட்டணமாக அதை ஒருபோதும் செலுத்தாதீர்கள். இந்த விதியை நீங்கள் பின்பற்றத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அமைதியை உணர்வீர்கள். மூன்றாவது விஷயம், உங்கள் அடிப்படை கொள்கைகள் மற்றும் உங்கள் எல்லைகள். இதை எந்த காரணத்திற்காகவும் எவருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். ஒவ்வொரு வலிமையான ஆணுக்கும் ஒரு சில அடிப்படை கொள்கைகள் இருக்க வேண்டும். இதுதான் நான், இதை நான் செய்வேன், இதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்ற தெளிவான வரையறைகள் இருக்க வேண்டும். அந்த எல்லைகளை தாண்டி யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு நெருக்கமானவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காகவோ அல்லது மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காகவோ நமது கொள்கைகளை தளர்த்திக் கொள்கிறோம். இந்த ஒரு முறை மட்டும் பரவாயில்லை என்று நாம் நினைக்கும் அந்த தருணம்தான் நமது வீழ்ச்சியின் முதல் படி.
இதை ஒரு கட்டிடத்தின் அடித்தளமாக உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டின் சுவர்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம், வண்ணங்களை மாற்றலாம். ஆனால் அதன் அடித்தளத்தை நீங்கள் அசைக்க முடியாது. அடித்தளம் ஆடத் தொடங்கினால் முழு கட்டிடமும் சரிந்து விழுந்துவிடும். உங்கள் கொள்கைகள்தான் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். மற்றவர்கள் உங்கள் அடித்தளத்தை அசைக்க நீங்கள் அனுமதித்தால் உங்கள் ஆளுமை சரிந்துவிடும். உங்களை சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் ஒரு வலிமையான ஆணின் கொள்கைகள் ஒருபோதும் மாறக்கூடாது. அந்த உறுதிதான் அவனை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டுகிறது. இங்கே ஒரு உளவியல் முரண்பாடு உள்ளது. மக்கள் எப்போதும் உங்கள் எல்லைகளை தாண்டி வர முயற்சிப்பார்கள். உங்கள் கொள்கைகளை உடைக்கப் பார்ப்பார்கள். அது மனித இயல்பு. ஆனால் வேடிக்கை என்னவென்றால், யார் தன் எல்லைகளை உறுதியாக பாதுகாத்து நிற்கிறானோ அவனைத்தான் இந்த சமூகம் மதிக்கிறது. நீங்கள் எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுத்தால் அவர்கள் உங்களை பயன்படுத்துவார்களே தவிர ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள். ஒருவன் எதற்கும் சம்மதிக்கிறான் என்றால் அவனுக்கு சொந்தமாக எந்த மதிப்பும் இல்லை என்று அர்த்தம். எனவே உங்கள் எல்லைகளை வகுத்துக் கொள்ளுங்கள். அதை காக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொல்வது ஒரு முழுமையான வாக்கியம். அதற்கு நீங்கள் எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. நாம் ஏன் நமது கொள்கைகளை விட்டுக் கொடுக்கிறோம்? ஏனென்றால் நாம் மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம். அவர்கள் நம்மை பற்றி தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற பயம் நமக்குள் இருக்கிறது. நல்லவன் என்ற பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் நமது உண்மையான இயல்பை மறைக்கிறோம். இது ஒரு கோழையின் செயல். உண்மையான சுதந்திரம் என்பது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலையை தூக்கி எறிவதில் தொடங்குகிறது. உங்கள் கொள்கைகளுடன் நீங்கள் சமரசம் செய்யாதபோது சிலரை நீங்கள் இழக்க நேரிடலாம். அது நல்லதுதான். ஏனென்றால் உங்கள் உண்மையான முகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவர்கள். 4வது விஷயம், மற்றவர்களின் அங்கீகாரத்திற்கான உங்கள் ஏக்கம். இதை அடியோடு ஒழித்து கட்டுங்கள். உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை பாராட்ட வேண்டும் என்ற அவசியத்தை ஒருபோதும் அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் மற்றவர்களிடம் விளக்கம் அளிக்காதீர்கள். ஒரு சிங்கம்தான் வேட்டையாடுவதற்கான காரணத்தை ஆடுகளிடம் விளக்குவதில்லை. ஒரு கழுகுதான் வானத்தில் பறப்பதற்கான காரணத்தை மற்ற பறவைகளிடம் சொல்வதில்லை. நீங்கள் உங்கள் பாதையில் தெளிவாக இருக்கும்போது உலகிற்கு அதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவர்களின் கைதட்டல்களுக்காக வாழும் வாழ்க்கை ஒரு அடிமையின் வாழ்க்கை. நம்மில் பலர் ஒரு மிகப்பெரிய வலையில் சிக்கிக் கொள்கிறோம். நாம் செய்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தவிக்கிறோம். நம்மை யாராவது தவறாக புரிந்து கொண்டால் பதறிப்போய் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறோம். ஏன் இந்த தவிப்பு? உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் சரியானவர் என்று தெரிந்தால் உலகின் எந்த தீர்ப்பும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் பாதையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உங்கள் கனவுகளை பார்க்கவில்லை. அவர்களால் உங்கள் இலக்கை உணர முடியாது. குருடர்களிடம் சென்று வெளிச்சத்தை பற்றி விளக்குவது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுபோலத்தான் உங்கள் லட்சியத்தை மற்றவர்களிடம் விளக்குவதும். உணர்ச்சிபூர்வமான சுதந்திரம் என்பது இதுதான். யாரோ ஒருவரின் பாராட்டு உங்களை உயர்த்தாது, யாரோ ஒருவரின் விமர்சனம் உங்களை தாழ்த்தாது என்ற நிலையை அடைவது. சாதாரண மனிதர்களுக்கும் உயர்ந்த இலக்குகளைக் கொண்ட எலைட் மனிதர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதுவே. சாதாரண மனிதன் மற்றவர்களின் கண்களில் தனது மதிப்பைக் காண்கிறான். ஆனால் ஒரு வலிமையான ஆண் தனது மதிப்பை கண்ணாடி முன் நின்று தனக்குத்தானே வழங்கிக் கொள்கிறான். உங்களின் நீதிபதி நீங்கள் மட்டுமே. மற்றவர்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. பார்வையாளர்களின் கூச்சலுக்காக உங்கள் ஆட்டத்தை நீங்கள் ஒருபோதும் மாற்றக்கூடாது. நீங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடுவதை நிறுத்தும்போது ஒரு அற்புதமான மாற்றம் நிகழும். நீங்கள் உங்கள் முழுமையான ஆற்றலை உணர்வீர்கள். மற்றவர்களை திருப்திப்படுத்தச் செலவழித்த அந்த ஆற்றல் அனைத்தும் இப்பொழுது உங்கள் சொந்த நோக்கத்திற்காக திரும்பும். அங்கீகாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் மனம் எப்போதும் சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு பறவை போன்றது. அந்தச் சங்கிலியை அறுத்து எறியுங்கள். நீங்கள் சுதந்திரமாக பறக்கப் பிறந்தவர்கள். இந்த மனநிலையை நீங்கள் அடையும்போது உங்கள் வாழ்க்கையின் இறுதி லட்சியத்தை நோக்கி நீங்கள் தடையின்றி பயணிக்க முடியும். அதுவே நமது 5வது மற்றும் இறுதியான விஷயம். 5வது விஷயம், உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் மற்றும் உங்கள் பாதை.
இதை வேறு எவருக்காகவும் நீங்கள் தியாகம் செய்யக்கூடாது. இந்தச் சமூகம் நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறது. நீங்கள் பாதுகாப்பாக கணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் உங்களுக்குள் எரியும் நெருப்பு வேறு வகையானது. உங்கள் பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு மற்றவர்களின் வசதிக்காகவோ அல்லது அவர்களின் பயத்திற்காகவோ உங்கள் இலக்கை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் திசை மாற்றியை ஒருபோதும் இன்னொருவர் கைகளில் கொடுக்காதீர்கள். உங்கள் வண்டியை நீங்கள்தான் ஓட்ட வேண்டும். மிகப்பெரிய இலக்குகளை அடைவது என்பது ஒரு கடினமான சுமை. அது ஒரு தனிமையான பாதை. அந்த பாதையில் உங்களை உற்சாகப்படுத்த யாரும் இருக்க மாட்டார்கள். பலர் உங்களைப் பார்த்துச் சிரிக்கலாம். சில சமயங்களில் உங்கள் சொந்த குடும்பத்தினர் கூட உங்கள் முடிவுகளை எதிர்க்கலாம். ஆனால் இது உயர்ந்த சிந்தனை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் கடக்க வேண்டிய ஒரு தவிர்க்க முடியாத பாதை. நீங்கள் சாதாரண வாழ்க்கையை நிராகரிக்கும்போது சாதாரண மனிதர்கள் உங்களை எதிர்ப்பார்கள். அதை எதிர்கொள்ளும் மன உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் கனவுகள் உங்களுடையவ. அதை நனவாக்கும் பொறுப்பும் உங்களுடையது மட்டுமே. ஸ்டோயிசிசத்தில் அமோர் ஃபாட்டி என்றொரு ஆழமான தத்துவம் உண்டு. அதாவது உங்கள் விதியை விரும்புவது. உங்களுக்கான பாதையை எந்த புகாரும் இல்லாமல் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வது. வழியில் வரும் தடைகள், வலிகள், துரோகங்கள் அனைத்தையும் உங்களைச் செதுக்கும் மொழியாகப் பார்ப்பது. இதுதான் ஒரு தனித்துவமான மனிதனின் பயணம். மற்றவர்களுக்காக உங்கள் இலக்கை பாதியிலேயே விட்டுவிடுவது என்பது உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். நீங்கள் எதற்காக பிறந்தீர்களோ அந்த பணியை முடிக்காமல் ஓயக்கூடாது. உங்கள் இலக்கு மட்டுமே உங்கள் இறுதி மூச்சாக இருக்க வேண்டும். இப்போது அனைத்தையும் ஒன்றாக இணைத்துப் பாருங்கள். உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் நேரம், உங்கள் கொள்கைகள், உங்கள் அங்கீகாரம் மற்றும் உங்கள் லட்சியம். இந்த ஐந்தையும் பாதுகாக்கும்போது உங்கள் மனம் ஒரு எஃகு கோட்டையாக மாறுகிறது. வெளியிலிருந்து எந்த ஒரு தாக்குதலும் உங்களை அசைக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் முழுமையான சுதந்திரத்தை அடைகிறீர்கள். இதுவே ஒரு உண்மையான வலிமையான ஆணின் மனநிலை. இந்த 5 விஷயங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க மறுக்கும்போது உங்களை நீங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கிறீர்கள். உங்கள் அதிகாரத்தின் உச்சத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். கோட்டை கதவுகள் இப்போது உறுதியாக மூடப்பட்டுவிட்டன. இன்று நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் காணொளிக்கான உரை அல்ல. இது உங்கள் மனதிற்கான ஒரு விழிப்புணர்வு. நீங்கள் இதுவரை பல விஷயங்களை மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கலாம். உங்கள் கோபத்தை, உங்கள் நேரத்தை, உங்கள் கொள்கைகளை இழந்திருக்கலாம். ஆனால் அது நேற்றோடு முடிந்துவிட்டது. இன்று முதல் நீங்கள் ஒரு புதிய மனிதனாக, ஒரு வலிமையான ஆணாக மறுபிறவி எடுக்கிறீர்கள். உங்கள் அதிகாரத்தை ஒருபோதும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் எஜமானனாக நீங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த உளவியல் ரகசியங்களை உள்வாங்கிக் கொண்ட உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கான நேரம். இந்த 5 விஷயங்களில் இதுவரை எதை நீங்கள் மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுத்து உங்கள் ஆற்றலை வீணடித்துக் கொண்டிருந்தீர்கள்? உங்கள் உணர்ச்சிகளையா, நேரத்தையா அல்லது கொள்கைகளையா? கீழே கருத்துப் பெட்டியில் நேர்மையாக பதிவு செய்யுங்கள். உங்கள் பலவீனத்தை ஒப்புக்கொள்வதுதான் பலசாலியாக மாறுவதற்கான முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு புதிய பார்வையை அளித்திருந்தால் இதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். மேலும் இது போன்ற மனதைச் செதுக்கும் ஆழமான காணொளிகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வலிமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள், வெல்ல முடியாதவராக மாறுங்கள்.